ஓப்பனிங்கில் விண்வெளியில் இருக்கிற ஒரு ஏலியன் ஃபேஸுக்குள்ளே காமிக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தன் தலைவா அங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெயினில் தான் பூமி வாசிங்க இந்த கேலக்சியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற பிளானட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு எந்தெந்த பிளானட்டில் எவ்வளோ பேர் இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும். அது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். உடனே இவங்க மனுஷங்க எந்த பிளானட்லாம் இருக்காங்களோ அந்த பிளானட்டெல்லாம் தேடி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பூமியில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இப்போ சுனியா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பயங்கரமாக பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி என்னுடைய அப்பா வந்து ஒரு லக்ஸரி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்கிட்ட இன்னும் 2 டிக்கெட் இருக்குது, நீங்களே எங்க கூட வரீங்களா அப்படிங்கிறத சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நோபிட்டா ஓடி வந்துட்டு டோரிமானை காணும் ரொம்ப நேரமாக, நீங்கள் அவனை பார்த்தீங்களாங்கிறத கேட்கவும் அவன் எங்கெல்லாம் போயிருப்பான், ஏதாவது டோரை கேட்க வாங்கணும்னு எங்கேயாவது கடைக்கு போயிருப்பானோ என்னமோ, நல்லா தேடி போயிருங்கிறத சொல்லவும் நான் எல்லா பக்கம் பார்த்துட்டேன், அவனை காணும், ஒரு வேளை அவனை அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிறத சொல்லவும் சும்மா பயமுடுத்தாதீங்க, உங்கள் வேலையை ஏதோ பாருங்கள், நானே அவனை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நோபிட்டா அங்கேருந்து ஓடுறான். இப்போ எல்லா பக்கம் பார்த்துட்டு அப்படியே டயர்டாக வீட்டுக்கு திரும்ப வந்தா அப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ எங்கே போன நோபிட்டா, டோரிமோன் உன்னை தேடிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உடனே நோபிட்டா ரூமில் போய் பார்த்தா அங்கே டோரிமோன் இருக்கான். நீ எங்கே போன டோரிமோன், உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, சொல்லாமல் போயிட்ட, இப்படி எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்படி எங்கே போனங்கிறத கேட்கவும் நான் 22ஆம் நூற்றாண்டுக்கு மிஸ்ட்ரி ட்ரெயின் டிக்கெட் வாங்கிறதுக்காக போனங்கிறத சொல்கிறான். மிஸ்ட்ரி ட்ரெயினா அப்படின்னு எழுதுங்கிறது கேட்கவும் அது வந்து ஃபேஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின். மக்கள் எனிடோர் வரதுக்கு முன்னால் ஒவ்வொரு கிரகமாக போகிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பின்ன எனிடோர் வந்ததுக்கப்புறமா இதை யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ வந்து நம்ம ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் ஆகுது. அப்படி நம்ம விண்வெளியில் இந்த ட்ரெயினில் போய்கிட்டு எல்லா இடத்தையும் ரசிக்கலாம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். ஒன்னே டோரிமான் சொன்ன இந்த விஷயத்த மறுநாள் நோபிட்டா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சுனியாவுக்கு வந்து காண்டாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனும் ஒரு ட்ரெயினில் போக போகிறான். இவன் அப்படி சொன்னோடனே இவனுக்கு கோவமாக வருது. இவன் சொல்கிற ட்ரெயின்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் ஃபேஸுக்கு போயிட்டேன்னா உங்களால் எப்படி மூச்சு விட முடியும், அங்கே நிறைய ஆபத்து இருக்குது, சில நேரத்துக்கு விண்கல்லில் ட்ரெயின் மோதலாம், அதனால் ஃபேஸ் ட்ராவலுங்கிறது ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். உடனே நோபிட்டா அங்கேருந்து ஓடி போய் டோரிமான்கிட்ட இப்படி சுனியை சொல்கிறாங்கிறத சொல்லவும் அவன் வந்து சிரிக்கிறான். ஃபேஸில் நமக்கு ஆக்சிஜன் ப்ராப்ளம்லாம் வராது, அவங்க நமக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க, அதை குடிச்சதுக்கப்புறமா நம்மளால் ஃபேஸ்லேயே சுவாசிக்க முடியும், கூட அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சேஃப்டி, இது வரைக்கும் அந்த ட்ரெயினில் ஆக்சிடென்ட்டே ஆனது கிடையாதுங்கிறத அவன் சொல்கிறான். இப்போ தான் நோபிட்டாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அது இருக்கட்டும் டோரிமோன், நம்ம ஃபேஸுக்கு போயிட்டோன்னா திரும்ப எப்படி இங்கே வர்றது, அது ஈஸி, நம்ம எனிடோர் மூலமாக எப்போ வேணாலும் இங்கே வந்துக்கலாம். நீ ராத்திரி ஆனால் உன்னால் ஃபேஸில் இருக்க முடியும், காலையில் ஆனால் நீ ஸ்கூலுக்கு போக முடியும், எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத டோரிமோன் சொல்கிறான். எத்தனை நாள் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறது கேட்கவும் தெரியலையே, எத்தனை நாள் வேணாலும் ஆகலாம், ஃபேஸுங்கிறது ரொம்ப பெருசு, அங்கே எத்தனை நாள் போகிறோங்கிறது கணக்கே கிடையாது. சரி, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. இவங்க 2 பேரும் அப்படி பறந்து போயிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ ட்ரெயின் எங்கே வரப்போகுது, அந்த தெரிய பற்றியா மலை அங்கே தான் இப்போ வரப்போகுதுங்கிறத சொல்கிறான். உடனே இப்போ 2 பேரும் அந்த மலையில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் அடிக்கி அப்படியே அந்த ட்ரெயின் வருது. அப்படி நல்ல ஒரு பெரிய ட்ரெயின். சீக்கிரம் நோப்பிட்டா ஏறிக்க, இந்த ட்ரெயின் இங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்காதுங்கிறத சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ளே ஏறிட்டாங்க. உள்ளே போய் நீ வந்து நம்பர் 2ல் இருந்துக்க, நம்பர் 1ல் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே போகவும் அந்த இடமே சூப்பராக இருக்குது. நோபிட்டா வந்து ஐயா பெட்டுன்னு குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு டோரிமான் வந்துட்டு நம்ம வேணா அப்சர்வேஷன் கோச்சுக்கு போகலாமாங்கிறது கேட்கவும் அப்சர்வேஷன் கோச்சா அது எங்கே இருக்குது, அது இங்கேருந்து 58 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறது சொல்கிறான். 58 கம்பார்ட்மெண்ட்டா? ஆமாம், வெளியேருந்து பார்க்குறப்போ 8 கம்பார்ட்மெண்ட் இருந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே வந்து 128 கோச் இருக்குங்கிறது சொல்கிறான். என்னது 128ங்கிற மாதிரி வாய் பொழக்கான். ஆமாம் நோபிட்டா, வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். இப்போ நோபிட்டா வந்து நாக்கு தள்ளி நடந்து போகிறான். ஒரு இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துருதான். அப்போ அந்த இடத்துல இருக்கிற விண்டோவில் ஒரு நிஞ்சாவோட உருவம் தெரியுது. டோரிமோன் நிஞ்சா வந்துட்டான் அப்படின்னு கத்துறான். எங்கே நோபிட்டா, அங்கே யாருமே இல்லையே, ஆனால் நான் அங்கே ஒரு நிஞ்சாவை பார்த்தேனே, ஃபேஸில் ஒன்றும் நிஞ்செல்லாம் வரமாட்டாங்க நோபிட்டா. சரி வா நம்ம பேம்போ காப்டரில் எங்கேருந்து போகலாங்கிறத சொல்லவும் இது ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாமேன்னு நோபிட்டா சொல்கிறான். அதுக்கப்புறமா இவங்க அப்படியே பறந்து அந்த அப்சர்வேஷன் கோச்சுக்கு போகிறாங்க. ஆகா, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்துருக்கலாங்கிறத சொல்கிறான். நீ இன்றைக்கி பாட்டில் நோபிட்டா, நாளைக்கு போய் அவங்ககிட்ட சொல்லி என்கிட்ட 3 டிக்கெட் இருக்குது, அவங்களும் நாளைக்கு வரட்டுங்கிறத டோரிமான் சொல்கிறான். அப்போ வந்து பச்சை கலரில் ஒரு தவக்கலை மாதிரி ஒன்று வருது. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டிடிஆராம். நான் டிடிஆர் மட்டும் இல்லை, ரூம் சர்வீஸும் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் டிடிஆர் அப்படின்னு கற்றுங்க, உடனே ஓடி வந்துடுதுங்கிறத சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம், இப்போ போய் தூங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு டோரிமானும் நோபிட்டாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் ரூமுக்கு வந்துருந்தாங்களா. அப்போ வந்து நோபிட்டா கையை கழுவலான்னு உள்ளே போகிறான். அங்கே இருக்கிற கண்ணாடியில் ஒரு ட்ராக்கில் உருவம் தெரியுது. கண்ணா என்ன பண்ணுறங்கிறத கேட்கும் ஆன்னு கத்திட்டு வெளியே ஓடி வந்து நோபிட்டா டோரிமன் கிட்ட சொல்கிறான். டோரிமன் வந்து இன்னும் நோபிட்டாங்க ஒன்றுமே இல்லை, சும்மா என்னை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காத,
எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு அவனுடைய ரூமுக்கு போயிருந்தான். இப்போ நோபிட்டா வந்து பயத்தில், இல்லை டோரிமான் என்னால் தனியாக என்னோட ரூமில் இருக்கும்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு டோரிமான் கூடயே தங்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நோபிட்டா லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்குங்கிறத சொல்கிறான். மணி 7 ஆயிடுச்சு, அம்மா கத்துவாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ நோபிட்டா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி ராத்திரி ஃபேஸில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, ட்ரெயின் வேறு லெவலு அப்படி இப்படின்னு பில்டப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சுனியா வந்து லைட்டாக பொறாமப்பட ஆரம்பிக்கான். நோபிட்டாவும் இன்றைக்கி ராத்திரியும் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம், அங்கே ஜாலியாக இருக்குது, நீங்கள் வேணால் வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ சுனியா வந்து எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் அவங்க கூட போகணுன்னு ஆசைப்படுறீங்களே, அவங்க கூடயே போங்க, என் கூட யாரும் வர வேண்டாம், இனிமேல் நீங்கள் சுனியான்னு ஒருத்தன் இருந்தங்கிறதே மறந்துடுங்க, இனிமேல் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து கோமா போயிருதான். இப்போ சுசுகாவும் ஜியானும் ஒரு மாதிரி பார்க்காங்க. அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறமா 2 பேரும் நோபிட்டாவோட வீட்டுக்கு வராங்க. இல்லை நோபிட்டா, நாங்களும் உங்க கூட வரோம்ல, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்கன்னு கூப்பிட்டு போய் இப்போ இவங்க போகிறதுக்காக அந்த இடத்துல எனிடோர் இருக்குது. எனிடோருக்கு பின்னால் தான் சுனியா இருக்கான். அவனை பார்த்துட்டு ஜியான் வந்து எங்ககிட்ட அவ்வளோ வசனம் பேசினேன், இப்போ என்ன இங்கே வந்துட்டேன், என்னை விட்டு போயிடலான்னு பார்த்தீங்களா, உங்களை நான் விட்டு நான் போக மாட்டேங்கிறத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த ட்ரெயினுக்கு போகிறாங்க. இல்லை நோபிட்டா, உண்மையாக வந்து ட்ரெயின் வேற லெவலில் இருக்கியா, நாங்கள் போய் எங்களுடைய ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நோபிட்டா வந்து சுசுகா கிட்ட நீங்கள் போய் ரூமில் ரெடி ஆகுங்க, அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே அப்சர்வேஷன் கோச்சிக்கு போகலாம், அந்த இடம் சூப்பராக இருக்குங்கிறத சொல்கிறான். சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போக இவன் வந்து அந்த இடத்துல வெயிட்டிங் ஹால்னு ஒன்று உண்டு, அங்கே போகிறான். அந்த இடத்துல பார்த்தா தனியாக ஒரு கவுபாய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை பார்த்து படம் ஷூட் பண்ண கவுபாய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்ட்ட போய் சொல்ல, ஜியான் வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த இடத்துல கவுபாயா, எல்லாம் உன்னுடைய பிரம்மனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் தான். உடனே நோபிட்டா வந்து நிஞ்சா, கவுபாய், அப்புறம் டிராகுலா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா சுசுகா ரெடியாகி வந்துகிட்டு இருக்கா. இவன் போய் மற்ற 2 பேரும் அப்சர்வேஷன் ரூமுக்கு கூப்பிட்டா இவங்க வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போல இங்க ஜாலியா இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. உடனே 2 பேரும் மட்டும் அந்த அப்சர்வேஷன் ரூமுக்கு போறாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த இடமே இப்படி ஃபுல் அண்ட் பிளாக்ல இருக்கு. இங்கே என்னதான் நடக்கு அப்படின்னு பயத்தில் நோபிட்டா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருதான். உடனே ஃபின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து நோபிட்டாவை கொண்டு போய் அந்த இடத்துல படுக்க வைக்காரு. இங்கே என்ன நடக்குன்னு சுசுகா கேட்குறப்போ, இப்போ தான் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் போர் அடிச்சிச்சு, அதான் படமாக பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத அவர் சொல்லுதாரு. அப்போ இது வந்து படமாங்கிற மாதிரி சுசுகா பார்க்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நோபிட்டாவுக்கு முழிப்பு தட்டுது. அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நோபிட்டாவும் நேரம் இருக்கான், அவனுக்கு இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, எனக்கு படம் போர் அடிக்கி, நான் இங்கிறது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அட நேற்று வந்தப்போ கொஞ்சம் தான் இருந்தாங்க, இன்னைக்கு இந்த ட்ரெயினில் நிறைய பேர் இருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறான். இப்போ வந்து சுனியா நோபிட்டான்னு கத்திட்டு வரான். என்னாச்சு சுனியாங்கிறத கேட்கவும், என் ரூம்குள்ளே ஒரு கடல் கொள்ளையும் கப்பல் வந்துட்டுங்கிறத சொல்கிறான். கடல் கொள்ளையும் கப்பலாங்கிற மாதிரி இவன் பார்க்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜியானும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வரான். உனக்கு என்ன ஆச்சுங்கிறத கேட்கவும், நான் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ என்னுடைய ரூம் ஜன்னல்ல இருந்து ஒரு பெரிய டைனோசர் வந்துட்டுங்கிற மாதிரி சொல்றான். டைனோசரா, வா போய் பார்க்கலான்னு 3 பேரும் போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. அப்படியா, அப்போ இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, வாடா வீட்டுக்கு போயிடலாங்கிறத சொல்லவும், இருங்க அதுக்கு முன்னாடி டோரிமானை பார்க்கணும், வாங்க டோரிமானை போய் தேடலான்னு டோரிமானை தேடிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே அப்சர்வேஷன் கோச்சுக்கு போய் சுசுகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ டோரிமான் அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்துட்டீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், வாங்க அப்படின்னு கூட்டு போறான். கூட்டு போய் இந்த ட்ரெயினில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தான் நாங்களும் உங்கள்கிட்ட சொல்ல வந்தோங்கிறத சொல்லவும், இல்லை இது வேற மேட்டர், டார்க் பிளாக் ஷேடோ பேண்ட்ங்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்திருக்கு, அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பிளானட்ல மறைஞ்சி இருக்கிறவங்க, இப்போ அவங்க வந்து நம்மளுடைய ட்ரெயினை சுற்று போட்டுட்டாங்க, எந்த நேரமும் இந்த ட்ரெயினை தாக்கலாங்கிறத சொல்லவும், ஏலே டோரிமோன், இந்த ட்ரெயின் சேஃப்டி அப்படி இப்படி தான் சொன்னேன், இப்போ என்ன புதுசாக ஒரு கதையை சொல்கிறேன், வாழை நம்ம திரும்ப போயிடலாங்கிறத சொல்லவும், ஆமலை நம்மக்கிட்ட இன்னொரு டோர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இந்த சேடோ கும்பலை தானதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப இங்கே வரலாங்கிறத டோரிமோன் சொல்கிறான். அதுபடி என்னையர் டோர் யூஸ் பண்ணால் என்னையர் டோர் வேலைக்கே ஆக மாட்டேக்கு, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி போர்ட்டல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், இதுக்கு மேலே நம்மளால இங்கிறது தப்பிக்க முடியாதுங்கிறத டோரிமோன் சொல்லவும் எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே இப்போ நோபிட்டா சொல்கிறான், நம்ம இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நம்ம இதை மாதிரி எவ்வளோ இதை பார்த்துட்டோம், நம்ம நினச்சா அவங்கள அடித்து பறக்கொள்ளலாங்கிறத நோபிட்டா சொல்கிறான். உடனே டோரிமோன் வந்து அதுவும் உண்மைதான், நம்மளால அவங்கள தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத டோரிமோன் சொல்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ட்ரெயினுடைய டாப்புக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ட்ரெயினுடைய டிடிஆர் இருக்காரு. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கிறத கேட்கவும், அந்த சேடோ குரூப்பை அடித்து வரட்டலான்னு வந்தோங்கிறத சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே போங்கிறத சொல்லவும், இல்லை உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்கிறத சொல்கிறாங்க. குணத்தில்
அந்த ஷேடோ குரூப்பும் அங்கே வந்துடுது. இவங்க கிட்ட ஒரே ஒரு பீரங்கி இருக்கு, அதை யூஸ் பண்ணி நோபிட்டா அவங்கள ஷூட் பண்ணுறான். அவங்களும் பதிலுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே ஒட்டுக்காக ஷூட் பண்ணுறாங்க. அதனால இவங்களுடைய ட்ரெயின் அப்படியே கவுந்து கீழே ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டுக்குள்ளேயே போய் பொத்துன்னு விழுந்துருது. இங்கே தான் இவங்களுக்கு ஒரு மரணமான ஒரு ட்விஸ்ட்டு. இவ்வளோ நேரம் இவங்களுக்கு நடந்தது அந்த நிஞ்சா கோபா இது எல்லாமே ரோபோட்ஸுங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த பிளானட்டுடைய பேர் அட்டனியா ஒட்டனியா. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கு. இந்த பிளானட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிளானட்டுங்களில் கற்பனையான கதாபாத்திரங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு கிரகத்தை எடுத்தோன்னா அதுக்குள்ள கௌபாய்ஸ் ரிலேட்டடான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இன்னொரு கிரகத்தை எடுத்தோன்னா அந்த இடத்துல ஃபேரிட்டில் உலகம் இருக்கும். இந்த மாதிரி 6 பிளானட்ஸ் கிட்ட இந்த இடத்த சுற்றி இருக்கு. இது எல்லாமே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்களும் அப்படியே நடக்கிறதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் இருக்காங்க. அப்போது ஒரு 3 சின்ன பசங்க வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே பழங்காலத்து ஆளுங்க, இவங்க இன்னும் கல் உரைச்சி தான் தீ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களை கிண்டல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இவங்களுடைய ட்ரெயின் அந்த இடத்துக்குள்ளே போகுது. இந்த இடத்துடைய பேர் வந்து ட்ரீம் லேண்ட். இவங்க உள்ளே போனதுக்கப்புறமா இவங்களுடைய ட்ரெயினுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஹவுஸ் மாதிரி மாறிடுது. இப்போ ஜியான் வந்துட்டு நானும் துணியாவும் நிஞ்சா பிளானட்டுக்கு போகலான் இருக்கோங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கள் கூட கௌபாய் பிளானட்டுக்கு வரலையாங்கிறத நோபிட்டா கேட்கவும், நாங்கள் அங்கெல்லாம் வரல, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி அட்லீஸ்ட் சுசுகாவையாவது நம்ம கூட கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா சுசுகா வந்து வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அதனால் அவளையும் கூப்பிட்டு போக முடியாது. சரி நம்ம 2 பேர் மட்டும்தான் போகணும் போல அப்படின்னு நோபிட்டாவும் டோரிமோனும் இப்படி அவங்க நிஞ்சா கிரகத்துக்கு போகிறாங்களாம். நாங்கள் வந்து கௌபாய் கிரகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத சுசுகாவுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பிளேன்ஸு கார்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு தான் இவங்க அந்த கிரகத்துக்கு போயாகணும். அதனால் ஒரு பிளேன் எடுக்கிறதுக்கு முன்னால் அங்கே ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எந்த கிரகத்துக்கு வேணாலும் போகலாம், ஆனால் தடை செய்யப்பட்ட கிரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அப்படியே இவங்க பறந்து போகிறப்போ டோரிமோன் கிட்ட நோபிட்டா கேட்கான், தடை செய்யப்பட்ட கிரகமா அது எங்கே இருக்குங்கிறத கேட்கவும், அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மிசரேனியம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை, இப்போ அங்கே யாரும் இல்லாதனால அந்த இடமே புகழ் மண்டங்களாக சூழ்ந்து போய் ஓட்டைகள் ஆகிடுச்சு, நம்ம போனால் அங்கே எதுவும் ஆபத்து வந்துடும் தான் நம்மளை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத டோரிமோன் சொல்கிறான். அதுக்கப்புறமா இவங்க அந்த கௌபாய் பிளானட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த இடமே கௌபாய் லுக்கில் தான் இருக்குது. அந்த இடத்தோடைய மேயர் வந்துட்டு இப்படி நாங்கள் வந்து ஒரு போட்டி வைக்கிறோம், அந்த போட்டியில் நீங்கள் 2 பாட்டிலாக சுடணும், அந்த பாட்டிலை நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிட்டிக்கு செரிப் ஆஃபீஸர் ஆயிடலாங்கிறத சொல்லுதாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல போய் இந்த கௌபாய் காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கணும். நம்ம நோபிட்டாவும் டோரிமோனும் ட்ரெஸ்ஸை மாற்றுறப்போ நோபிட்டா வந்து இந்த கல்லில் இருக்கிற புல்லட் நம்ம மேலே பட்டா எதுவும் ஆகாதாங்கிறத கேட்கவும், இந்த புல்லட் வந்து ரோபோட் மேலே பட்டுச்சுன்னா ரோபோட் வந்து அப்படியே சிலையாக நின்றும், அதுவே மனுஷங்க மேலே பட்டுச்சுன்னா அவங்க அப்படியே காற்று அடித்த பலூன் மாதிரி மாறிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத டோரிமோன் சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து அந்த பாட்டில் ஷூட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வராரு, அவர் 2 பாட்டில் ஷூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஒரு பாட்டிலும் ஷூட் பண்ண முடியாமல் போயிடுது. இப்படியே ஒவ்வொருத்தராக ஷூட் பண்ணுறாங்க. அந்த 3 சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு குண்டை வாரான், அவன் வந்து ஒரு பாட்டில் ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வரா, அவன் வந்து பாட்டில் சூடாமல் அங்கே இருக்கிற ஒருத்தர் மேலே ஷூட் பண்ணியிருந்தா, அதனால அவளையும் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 3வது ஒருத்தன் வரான், அவன் வேறு லெவலில் ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறமா நம்ம டோரிமோன் வரான், அவனும் செலக்ட் ஆகிட்டான். கடைசியாக நம்ம நோபிட்டா. இப்போ அந்த 3 சின்ன பசங்களும் கண்டிப்பாக அவன் தோக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம நோபிட்டா அப்படியே படார்னு ஷூட் பண்ணுறான். ஒரு கேனில் தான் அப்படி ஷூட் பண்ணுறான். அவங்க இவனும் டிஸ்குவாலிஃபைங்கிறத சொல்லவும் நோபிட்டா வந்துட்டு, இல்லை நல்லா பாருங்கள், இந்த கேனில் 6 புல்லட் இருக்குது, அப்போ 6 வாட்டி கரெக்டாக அந்த பாட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். உடனே அவங்களும் இந்த பையன் ஜெயிச்சிட்டாங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த போட்டியில் நல்லா ஷூட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு பேட்ச் கொடுக்காங்க. இவங்க பேட்சை வாங்கிட்டு வெளியே வர்றப்போ பார்த்தா அந்த இடத்துல பேங்கை கொள்ளையடிச்சிட்டு கொள்ளைக்காரங்க தப்பிச்சிட்டு போகிறாங்க, அவங்கள பிடிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸ் படி கொள்ளைக்காரங்களை பிடிக்கணும்னா நம்ம குதிரையில் போய் ஆகணும். எல்லாருமே குதிரையை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நோபிட்டாவுக்கும் டோரிமோனுக்கும் கிடைச்சதோ ஒரு குட்டி குதிரை தான், அதை வச்சு மெதுவாக போகிறாங்க. இந்த குதிரை போகிற ஃபீடுக்கு பார்த்தா இப்போ போனவங்களே அந்த கொள்ளைக்காரங்களை சமாளிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் மெதுவாக அப்படி போய்கிட்டு இருந்தா இங்கே போனவங்க எல்லாருமே ஆகாயத்தில் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த கொள்ளைக்காரங்க ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ டோரிமோன் வந்துட்டு அவன்கிட்ட இருக்க ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறான். இது மூலமாக இவங்களால தரைக்கு அடியில் கூடி போகலாம். அப்படியே போகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக டோரிமோன் கிட்ட ஒரு எலி வந்து கண்ணா சவிக்கியமா அப்படிங்கிறத சொல்லிட்டு போவோம். அவன் ஆன்னு கத்திட்டு படுத்துருதான். இவன் கத்துனதுல அவங்க எல்லாருமே வெளியே வந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம நோபிட்டா அங்கே நான் பாருவேன், இங்கே பாருங்க அப்படின்னு எல்லாரையும் படார்னு ஷூட் பண்ணுறான். இப்போ நோபிட்டா தான் அந்த இடத்துல வின் பண்ணியிருக்கான். அதனால டோரிமோனையும் நோபிட்டாவையும் அந்த ஊர் மக்கள் நல்லா பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த 3 சின்ன பசங்களும் கடுப்பாகுதாங்க.
இப்படி ஒரு மொக்க பிளானட்டா, வாங்க இங்கேருந்து கிளம்பலான்னு இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஜியானு சுனியாவும் அந்த நிஞ்சா பிளானட்டுக்கு போனாங்கல்ல, அவனுங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து நிஞ்சா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குருஜி இருக்காராம். அவர்கிட்ட வந்து, குருஜி எங்ககிட்ட சின்ன சின்ன வித்தையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்லா ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஏதாவது வித்தை சொல்லிக் கொடுங்க, இது ரொம்ப போர் அடிக்குங்கிறத சொல்லவும், சின்னதை செஞ்சாதான் உங்களால் பெருசாக கற்றுக்கிட முடியும், முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும், கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கிறத சொல்லவும், அட யார் இவரு சும்மா தியானம் பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு, எங்கள் ஸ்கூலில் கொடுக்குற ப்ராக்டிஸை விட நீ எங்களை பாடாப்படுத்துகிற, வா சுனியா வேறு பிளானட்டுக்கு போகலாங்கிறத சொல்லவும், ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு வேணா நான் தற்காலிக லைசன்ஸை கொடுக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. தற்காலிக லைசன்ஸுன்னா வாங்க காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட இந்த நிஞ்சாங்கெல்லாம் வாயில் ஒன்று வச்சுக்கிட்டு மந்திரம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஒன்று கொடுக்காரு. இதை வச்சு உங்களால் நினச்ச உருவத்துக்கு மாற முடியும், இன்னும் இதை வச்சு நீங்கள் பல வித்தைகளை செய்யலாங்கிறத சொல்லவும், அப்படியே சுனியும் அதை வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே செவத்துக்குள்ளே பூந்து வாரான். அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. பார்த்தீங்களா, சின்ன சின்ன வித்தைங்களை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. ஆனால் இதை வந்து தற்காலிகமாக தான் பயன்படுத்த முடியும், உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸ் வேணும்னா நான் ஒரு வேலை சொல்லுவேன், அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நான் ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. அது என்ன வேலை குருஜி சொல்லுங்கிறத கேட்கவும், அந்த தெரிந்து பற்றிய ஒரு இடம், அதுக்குள்ளே எனக்கு தேவையான சில பத்திரங்கள் இருக்குது, அதை நீங்கள் போய் எட்டு வரணும், அது எட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஃபுல் லைசன்ஸை கொடுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. உடனே இவனுக்கு 2 பேரும் அதை வச்சுக்கிட்டு அந்த பத்திரத்தை தேடி அந்த இடத்துக்குள்ளே போகிறானுங்க. அந்த இடத்துல நிறைய சாம்ராய்ஸ் இருக்காங்க, அவங்க கண்ணெல்லாம் மாட்டாத மாதிரி இவங்க போயாகணும். ஆனால் அப்போ பார்த்து ஒருத்தன் பார்த்துருதான், இவங்களும் அங்கேருந்து ஓட பார்க்க அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்களை பிடிக்க வராங்க. நல்ல வழியாக இவங்க வந்து எலிங்களா மாறிடுறதுனால இவங்களை வந்து அவங்களால பார்க்க முடியல, தப்ஸ்டம்பாங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அப்படியே இவனுங்க வந்து அந்த இடத்துல ஒரு டோரை பார்க்குறானுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல ஒரு பொட்டியில் தான் அந்த பத்திரம் இருக்குது போல். அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் மேலேருந்து ஒரு கூண்டு வந்து இவங்களை அப்படியே மூடுது. என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு ட்ராப் போல். அந்த சாம்ராய் எல்லாருமே இவங்களுக்காக தான் அப்படி வச்சுருக்கானுங்க. என்னப்பா நல்லா வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சிரிக்க இவனுங்க வந்து அழுகுறானுங்க. அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணி அந்த 3 சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ஃபேஸில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எந்த பிளானட்டுக்கு போகலாங்கிறத கேட்கவும் அந்த பொண்ணு வந்து நம்ம வேணால் ஃபேரிடெல் பிளானட்டுக்கு போகலாங்கிறத சொல்கிறா. அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத கேட்கவும், சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக அந்த இடத்துல இந்த ஃபேரிடெல்லில் வருத கிரிஃபன், அப்புறம் யூனிகார்ன்ஸ், அப்புறம் தேவதைங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இவங்களும் அந்த பிளானட்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் இப்படி நாங்கள் வந்து ஒயிட் பிரின்சஸாக நடிக்க போகிறேன்னா எனக்கு அந்த ரோல் கிடைக்குமாங்கிறத கேட்கவும், ஆல்ரெடி இந்த ரோலுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் வேறு ஏதாவது கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தங்க வந்துட்டு, இதுக்கு முன்னால் இங்கே வந்த க்ரூ வந்து இங்கே எப்படி நடிக்கிறாங்கிறத நீங்கள் பார்க்க விருப்பமா வாங்க அப்படிங்கிறத சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களும் இதுக்கு முன்னாடி நடித்தவங்க எப்படிலாம் நடிக்கிறாங்கிறத பார்க்க போக அந்த இடத்துல தான் நம்ம சுசுகா இருக்கா. இப்போ இங்கே என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்குன்னா, ஒயிட் ஸ்னோ அந்த கதையில் வருத மாதிரி இப்போ இங்கே நடக்கு. ஒயிட் ஸ்னோவில் ஒரு பெட்டி தானே இருக்கும், இங்கே என்ன 6 பெட்டி இருக்குங்கிறத பார்க்காங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணனால வேறு வழி இல்லாமல் இத்தனை பேர் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கதையிலே நடக்கிற மாதிரி ராஜா வராரு. ராஜா வந்ததுக்கப்புறமா இளவரசியை வந்து எழுப்பணும், அதுதான் கதை. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இளவரசி என்ன பண்ணுறாருன்னா அழகாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுறாரு. அது யாருன்னு நம்ம சுசுகா தான். அவளை எழுப்பிவிட மிச்சம் எல்லாருமே காண்டாவுதாங்க. நான் 2-3 வாட்டி இதே ரோலில் வந்திருக்கேன், நீ ஒரு வாட்டி கூட என்ன சூஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு அவங்க காண்டாவுதாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு போர் அடிக்கி, வாங்க வேற எங்கேயா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுதாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பறக்கத்தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு வாய்ஸ் கேட்கு, அடிமைகளை நான் பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள நான் என் கண்ட்ரோலுக்கு மாற்றிக்கிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பறக்கந்தட்டு போய் அந்த ஒளியை இருக்காமல அவன் உடம்புக்குள்ளே போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஒளியை வந்து மூஞ்சி அப்படியே டெரர் ஃபேஸில் வச்சுக்கிட்டு, என் பேர் தான் 008, இத்தனை நாள் எனக்குன்னு ஒரு உடல் இல்லையே நான் யோசித்தேன், இப்போ எனக்கு ஒரு உடல் கிடச்சிடுச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு இவனுங்க 2 பேரையும் ஒரு பாறையில் தள்ளி விட்டுட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுதான். போகிறப்போ இவன் வந்து அவனுடைய டீமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இப்படி நான் ஒரு மனித உடம்புக்குள்ளே போயிட்டேன், அந்த பிளானட்டில் இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம், இந்த மனித உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே இது என்னதுன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேஸ்புக் காமிச்சாங்கல்ல, அதில் இருந்து வந்தது தான் இந்த ஏலியன். அந்த ஃபேஸ்புக்கில் இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஏலியன்களுக்குன்னு சொந்தமாக உடம்பு கிடையாது, அதுங்க எல்லாமே இந்த பறக்கந்தட்டுக்குள்ளே தான் இருக்குங்க, அதுங்களுக்குன்னு மனுஷ உடம்பு கிடச்சிச்சின்னா இந்த உலகத்தையே ஆளலாம். இப்போ அதுங்களில் ஒருத்தனுக்கு உடல் கிடச்சிடுச்சு, இந்த பையலை வச்சு அந்த பிளானட்டில் இருக்கிற எல்லாரையுமே இவங்க கண்ட்ரோலுக்கு மாற்ற போகிறாங்க, இதுதான் இவங்களுடைய திட்டம். இதுக்காக இந்த ஒளியை வந்து அந்த அட்டனா ஒட்டனா பிளானட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்.
இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கே நடந்த அனுபவம் சாகசம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாங்க. அதில் வந்து ஜியானி சுனியவையும் அந்த சாமராய் இங்கே பிடிச்சாங்கல்ல, அவங்க பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள ஒரு குகைக்குள்ளே போட்டு அடைச்சிருந்துருக்காங்க. அங்கேருந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என் கிரகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் இளவரசியாக இருந்தேன்னு சுசுகா சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்களுடைய கிரகத்தில் எல்லாருமே எங்களை பாராட்டினாங்க, நாங்கள் ஒரு கொள்ளக்கார கும்பலையே பிடிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இப்போ போய் தூங்குங்க, நாளைக்கு நம்ம டைனோசர் பிளானட்டுக்கு போகலாங்கிறத டோரிமான் சொல்கிறான். அப்படியா, டைனோசரை நம்ம எதுவும் கடிச்சிடாதில்ல, அப்படின்னா எதுவும் ஆகாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்க போயிருந்தாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த ஒல்லியாக இருக்கான்ல, அவன் வந்து அவனுடைய ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்ருக்கான். அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ இந்த பிளானட்டில் ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்குது, அந்த இடத்துல உள்ள மனுஷங்க உடம்புக்குள்ளே இவங்க போக போகிறாங்க. அதனால் யாரும் வருது வரைக்கும் வெயிட் பண்ணலான் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் வராரு, அவர் உடம்புக்குள்ளே ஒருத்தன் பேர் தான். இப்போ இவரும் ஒரு ஏலியன், இவர் நம்பர் வந்து 009. இந்த 009 அப்படியே அந்த கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய் இந்த பிளானட்டை சுற்றி இருக்கிற சேஃப்டி வேவ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்றான். ஏன்னா அந்த ஏலியன்க வந்து இங்கே உள்ள மனுஷங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பிளானட்டையே அழிக்கலான்னு இருக்குதுங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் சென்டர் இந்த பிளானட்டையே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏலியன் பண்ணி வச்ச வேலையால் இந்த பாதுகாப்பு வலையம் எல்லாமே உடஞ்சி போச்சு, சீக்கிரத்திலேயே இந்த பிளானட் அழிய போகுது அப்படிங்கிறத சொல்லி இந்த ஏலியன் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் வந்து டோரிமானும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இப்போ டைனோசர் பிளானட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுதாரு, நாங்கள் இங்கே ஒரு போட்டி வைக்கிறோம், இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டைனோசரை பிடிச்சிக்கோங்க, அந்த டைனோசரை வச்சு நீங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் கொடுப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. இப்போ பசங்க வந்து கேட்குறாங்க, இங்கே உள்ள டைனோசர்னால எங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது இல்லைங்கிறது கேட்கவும், அப்படி எந்த ஆபத்தும் வராது, நாங்கள் இருக்கோம்ல, பத்திரமா அவங்கள பார்த்துக்கிட்றோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற டைனோசரை தேடுறாங்க. ஜியானும் சுனியாவும் ஒரு டைனோசரை பார்க்காங்க. ஆனால் அது வந்து மெதுவாக போய்கிட்டு இருக்கு. இப்படி போனால் நம்மளால் எப்படி போட்டியில் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் உட்காந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டைனோசர் கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டைனோசரை பார்க்குறாங்க. இதுதான் பிராக்கியோசாரஸாம். இளைய சுனியும், இதை வச்சு தான் நம்ம போட்டியில் ஜெயிக்க போகிறோம், நீ என்ன பண்ணுறன்னா நிறைய இலதலை பிடிங்கிட்டு வா, இதுக்கு அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். உடனே சுனியாவும் இலதலையை பிடிங்கிட்டு வந்துட்டு அதை அப்படியே கிட்ட கிட்ட வரவழைக்கான். அது அவங்க இலையை சாப்பிடணும்னு முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. அது மூலமாக அவங்க அந்த டைனோசரை நல்லா ஓட வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து சுசுகாவுக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனோசர் கிடச்சிடுச்சு. இது பேர் வந்து ஆர்னிடாமிமஸாம். கண்டிப்பாக நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஜாலியாக அந்த டைனோசரில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே டோரிமானும் நோபிட்டாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைனோசர் கிடச்சிட்டு போல, ஆனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு டைனோசரை பார்க்க நோபிட்டா, இது பேர் வந்து டெரனோட்டோனா, இது நமக்கு ஏற்றுது அப்படின்னு டோரிமானும் நோபிட்டாவும் அதை பிடிச்சி அப்படி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஜியானு சுனியாவும் ஒரு டைனோசர் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த டைனோசர் இப்போ வந்து சோர்வாயிடுச்சு. சுனியோ, இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போ, இது நல்லா ஓட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னால் முடியல ஜியானுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த டைனோசர் மிரண்டு அங்கேருந்து ஓடுது. என்னெல்லாம் ஆச்சு இந்த டைனோசருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்களை தெரிச்சு அடிக்க வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு டீரெக்ஸ் வந்துடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அங்கேருந்து ஓட பார்க்காங்க. ஆனால் அந்த டைனோசர் கிட்ட வந்துடுது. ஜஸ்ட் மிஸ் தான், இவங்களை அப்படியே கவ போகவும் என்னன்னு தெரில, அது அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரோபோட் தானே, அதனால என்னன்னு தெரில, ஏதோ ஒரு பிரச்சனைனால எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. உடனே இந்த விஷயத்த அந்த ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, வேணா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த பதிலுமே வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஏடா கூடமாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஆகிக்கிட்டு இருக்கனால இந்த பக்கம் உள்ள எல்லா டைனோசருமே ஏடா கூடமாக வேலை செய்ய ஆரம்பிக்கி. நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்தாயிரும், இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. திரும்ப அட்டனா பிளானட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க வந்தால் அந்த பிளானட்டில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படிலாம் இங்கே நடக்குது, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, சுனியாவை யாரை வந்து பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க வந்து சுனியை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவனை காணும். அப்போது வந்து இவங்க கிட்ட இருக்கிற டிவைஸில் சுனியா பேசுகிறான். எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே வாங்க நம்ம ஒளிஞ்சிக்கலாங்கிறது அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறப்ப என்னன்னு தெரியல, அவனுடைய டோனே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நார்மலாக தான் தெரியுது. உடனே சுனியாவை தேடிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் மயக்க மருந்து குண்டெல்லாம் தூக்கி போட்டு இவங்க எல்லாரையுமே மயக்கமாக்கிருந்தாங்க. இப்போ சுனியாவும் அந்த ஏலியனில் ஒன்றா மாறிட்டான். இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் இவங்க பண்ண கோளரால தான் அங்கே இருக்கிற டைனோசர் பிளானட்டில் பிரச்சனையாக இருந்திருக்கு. இது காரணம் எல்லாமே இதுங்க தான். இப்போ இதுங்க சொல்லுதுங்க, இவங்க மயக்கம் தெளியட்டும், இவங்க உடம்புக்குள்ளே நம்ம பூந்தரலாங்கிறத இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் ஆகுது.
அதுக்கப்புறமா இவங்க முடிச்சு பார்க்குறப்போ சுனியை வந்து இவங்களை ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். சுனியோ நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத கேட்கவும், சுனியவா அது யாரு, நான் நம்பர் 0010, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எடவரியாக மாற போறீங்கிறத அவன் சொல்கிறான். எடவரிங்கிறது இந்த ஏலியனுடைய இனத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அதான் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் எடவரியாக மாற போறீங்கிறத அவன் சொல்லவும், எடவரியா அப்படின்னா என்னதுப்பாங்கிறத நோபிட்டா கேட்கவும், அது வந்து ஒரு ஏலியன், அந்த ஏலியன்களுக்கு உடம்பே கிடையாது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருளுக்குள்ளே தான் இருக்கும், அதுங்க நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்ப சொந்தமாக்கலாம்னு நினைக்குதுங்க அப்படிங்கிறத டோரிமான் சொல்கிறான். சரி டோரிமான், நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நீ எனியர் டோரை வெளியே எடுங்கிறது சொல்லவும், அவன் எனியர் டோரை எடுக்கிறதுக்காக பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டா அவன் பேக்கெட்டில் தொட்ட உடனே அவனுக்கு சாக்கடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த இடவரிங்க இந்த மாதிரியான வலிங்க எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டுங்க, அதனால் இவனால் பேக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே நிற்கிற சுனியாவை பின்னு இருக்கார்ல, அவர் வந்து அடித்து மட்டையாக்கிறாரு. அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, நல்ல வேலையா நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்தீங்களே, இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம உடனே இந்த பிளானட் விட்டு தப்பிச்சானுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி அவங்க கண்ணில் படாமல் எப்படிங்கிறது போகிறது, என்கிட்ட புகையை உருவாக்குறதுக்கான கருவி இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க கண்ணில் படாமல் இங்கேருந்து தப்பிச்சிடலாங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உடனே ஒரு இடத்துல நிறைய புகையை உருவாக்கி விட்டுட்டு இவங்க அங்கேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுதாங்க. இப்போ இந்த இடவங்க எல்லாமே அங்கே வந்து பார்க்குறப்போ, எப்படி இது ஆச்சு, அவங்க இங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க, அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த இடவருடைய பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 008 சொல்கிறான், அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவங்களுடைய ட்ரெயின்லேருந்து எல்லா ஃபியூலையும் நான் எடுத்துட்டேன், அவங்க கிட்ட இருக்கிற ஃபியூலை வச்சு கொஞ்சம் தூரம் தான் போய்கிட்டு இருக்க முடியும், வழியில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள ஈஸியாக பிடிச்சிடலாங்கிறத அந்த 008 சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்களும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தா இவங்க சொன்ன மாதிரி தான் ஃபியூவல் இல்லாமல் ஒரு கிரகத்தில் போய் விழுந்து கிடக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அந்த தடை செய்யப்பட்ட பிளானட்டில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், ஃபியூவலும் இல்லை கூட, இப்படி வந்து விழுந்ததில் இன்ஜினே ஃபால்ட் ஆகிடுச்சுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குடன் மாதிரி இருக்குது, அந்த குடனுக்குள்ளே இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்குது, அதுவும் எல்லாம் சுட சுட இருக்குது. எனக்கும் இது டவுட்டாக இருந்துச்சு, எப்படி இங்குள்ள சாப்பாடுலாம் சுட சுட இருக்கே அப்படின்னு. அப்படியே வச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இப்போ அங்கே அந்த ஃபின் வந்து டீட்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுதாரு. இங்கே இருக்கிற பாதாள சுரங்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்மளால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியுமாங்கிறத கேட்கவும், அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், இதோ இந்த மேப்பை யூஸ் பண்ணிங்கிறத சொல்லவும், இந்த மேப் வந்து அப்போ யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, இப்போ இந்த மேப்பை யூஸ் பண்ணாலும் வேலைக்காகாது, எல்லா வழியிலையும் பாறைங்க மூடிடுச்சு, இப்போ நீங்கள் இந்த ட்ரெயினை தட்டிட்டு உள்ளே போனோன்னா எங்கேயா போய் மாட்டிக்கிடுவீங்க, அதனால் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவரும் இது வேஸ்ட்டு போலன்னு தூக்கி எறிஞ்சிருந்தாரு. இப்போ இவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஜியான் கேட்டுட்டு, நமக்கு தைரியம் இருக்குது, நம்மளால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த மேப் எடுத்துக்கிட்டு அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ளே அந்த ட்ரெயினை தேடி போய்கிட்டு இருக்கான். இவனும் போகிறான் போய்கிட்டே இருக்கான், வந்த வழியிலே வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது இப்படி சோதனையாக இருக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறான். ஒரு கடத்துக்கு மேலே இவனுக்கு வழியே மறைஞ்சிடுச்சு, காப்பாற்றுங்கிற மாதிரி கத்துறான். அப்போ வந்து அந்த குண்டனும் அந்த பொண்ணும் எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துருந்துருக்காங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு ஜியன் ஓடி போக, அவங்களும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானுங்க, அவங்களும் வராங்க. இப்போ 3 பேருமே இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படா இங்கே வந்தீங்கிறத ஜியான் கேட்குறப்போ, எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு பைத்தியம் முடிச்சு எங்களை ஃபேஸில் விட்டுட்டு வந்துட்டான், நாங்கள் அங்கேருந்து இந்த பிளானட்டுக்குள்ளே குதிச்சு ஒரு டனல் வழியாக இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி நீ இங்கே எதுக்கு வந்திருக்கேங்கிறத கேட்கவும், நான் வந்து ஒரு ட்ரெயினை தேடிட்டு வந்தேங்கிறத அவன் சொல்கிறான். ட்ரெயினா, நான் அந்த பக்கம் ஒரு ட்ரெயினை பார்த்தேனுங்கிறத அவன் சொல்லவும், அப்படியா ட்ரெயினை பார்த்தியா வா அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குது, அப்பாடா இங்கேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்கிறத அவன் சொல்கிறான். சரி இந்த ட்ரெயின் எப்படி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கவும், ஆமால எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஜியான் அவன் பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறான். அவன் கையில் என்னமோ ஒன்று மாட்டுது. அப்படியே இங்கே கட் பண்ணி இவங்களை காமிச்சா, சுசுகா பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஏலியன் வந்துருந்துருக்கும். உடனே அங்கே இருக்கிற ஒரு சோப் கண்டிச்சு ஷூட் பண்ண அது பொத்துன்னு கீழே விழுந்து செத்துருந்துருக்கும். இதை உடனே ஃபின் கிட்ட சொல்ல, அவர் வந்து நீ எந்த கண்ணத்தையும் ஷூட் பண்ணுங்கிறத கேட்காரு, இந்தா இதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்லுதா. இப்போ வந்து அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த சோப் கொண்டு ஷூட் பண்ணால் அது செத்துரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோடனே இதை மாதிரி நிறைய கன்னை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அதை வச்சு சுனியாவை பழைய மாதிரி மாற்றிடுதாங்க. இப்போ அவனும் நார்மல் ஆகிட்டான். அப்போ தான் இவங்களுக்கு ஒன்று தெரிய வருது, நம்ம எல்லாருமே இருக்காமே, ஜியான் எங்கே போனாங்கிறது கேட்கவும், ஜியானா அவன் தெரியலையே அப்படின்னு எல்லோரும் போய் தேடுறாங்க. அப்படியே பார்த்தா அந்த இடத்துல அந்த குகைக்குள்ளே தான் இவன் போயிருந்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் அந்த ட்ரெயினை தேடிட்டு போயிருந்திருக்கான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, கொன்னத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு நில அதிர்வு மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா ஜியான் கிட்ட இன்னுமே அந்த நிஞ்சா லைசன்ஸ் இருக்குது, அதை வச்சு அந்த ட்ரெயினை வெளியே கொண்டு வந்துருதான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் இருக்கிற இன்ஜினை இவங்க ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஏலியன் கூட்டமும் இவ்வளோ நேரம் இவங்க இங்கே இருந்தாங்களே அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ இவங்க இருந்து போகிறப்ப தான் கரெக்டாக வராங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க, அவங்கள ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஷூட் பண்ண
அப்படியே அவங்களுடைய ட்ரெயின் இன்னொரு பிளானட்ல போய் விழுது. இப்போ தான் ஒரு பிளானட்லேருந்து தப்பிச்சாங்க, இப்போ அடுத்த பிளானட் வேற. இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக ஆகலை ட்ரெயினுக்கு. இந்த ஏலியன் படையும் அவங்கள பிடிக்கிறதுக்காக அங்கே வரவும் அந்த இடத்துல பார்த்தா அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை. எங்கே போனாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க ஏற்கனவே ட்ரெயினை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை அப்படியே ஷூட் பண்ணுறாங்க அந்த சோப் கண்ணை வச்சு. எல்லா ஏலியனும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுதுங்க. இந்த ஏலியன்களும் மனுஷனாக மாற்றினவங்களையும் அவங்க காப்பாற்றி விடுறாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது அந்த பாஸ் ஏலியன் மட்டும்தான். அதையும் அழிக்கலான்னு போகிறதுக்குள்ளேயும் அது என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு ரோபோட்குள்ளே போயிருது. இதுங்களால மனுஷங்களாக தான் மாற முடியாது, ஆனா அந்த மாதிரி ரோபோட் கூட தான் இதுங்களால போக முடியும். அந்த ரோபோட்டோடைய கண்ட்ரோலால இவங்களை அழிக்கலான்னு பாக்குது. இவங்களும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நோபிட்டா வந்து அப்படியே சிலை மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறான். அந்த ஏலியனும் நோபிட்டாவை அப்படியே உயர தூக்கி இவன் உடம்புக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு நோபிட்டா கிட்ட வரவும் நோபிட்டா ஷூட் பண்ணி அந்த பாஸோடைய கதையும் முடிச்சிருந்தான். ஆக மொத்தம் எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிட்டாங்க. எல்லா எலியும் அழிச்சிட்டோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அட்டனா பிளானட்டுடைய பிரசிடென்ட் வந்து, நீங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி திரும்ப வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்போ அந்த 3 சின்ன பசங்களும் எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம், நீங்கள் தான் ரியல் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பூமிக்கு வராங்க. இப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க.